வெல்கம்ஸ் டு பானோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அன்பான நேயர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நட்ஸு லட்டு பண்ண போகிறோம். அது வந்து குழந்தைகளுக்கு, கர்ப்பிணிங்களுக்கு, மற்றபடி கொஞ்சம் வயசானவங்களுக்கு எல்லாம் சத்தானமான லட்டு ஒன்று. இன்றைக்கி நட்ஸ் எல்லாம் கலந்தது பண்ணி பார்க்க போகிறோம். நட்ஸுன்னா நீங்கள் வந்து எந்த மாதிரியான நட்ஸ் வச்சுருக்கீங்கன்னு பார்க்கலாமா? இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா? ஒரு நிமிஷம் சொல்லுங்கள். தேவையான பொருட்கள் இது வந்து பேரிச்சம்பழம் ஒரு கப்பு, இது வந்து வேர்க்கடலை ஒரு கப்பு, இது வந்து அக்ரூட்டும்பாங்க. இது அக்ரூட்டில் வந்து நிறைய ஒரு அந்த மாடலே வந்து மூளைக்கு ஐடியா இது மாதிரி இருக்கும். இது வந்து ரொம்ப மூளைக்கு நல்லா சத்தாக இருக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் நல்லா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜென்ரலாக அந்த அக்ரூட் வந்து கசப்பாக இருக்குன்னு சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி கலந்து கொடுக்கறதுனால குழந்தைகள் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. சரி, இது வந்து பொட்டுக்கடலை வந்து டைஜஷன் பவருக்கு குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே நல்லது. பொட்டுக்கடலை இது வந்து பாதாம் வந்து கொஞ்சம் கூடவே வச்சுட்டோம்னா அதுதான் மெயின். பாதாம் தான் மெயின். வந்து எல்லாருக்கும் சக்திவந்தமான இருக்கிறதுக்கு பாதாம். என்னது கொஞ்சோண்டு தேங்காய், 2 ஸ்பூன் தேங்காய் துருவி வச்சது. ஜாஸ்தி வேண்டும் இல்லை, 2 ஸ்பூன் முந்திரி பருப்பு போட்டால் போதும். ஏன்னா கொஞ்சம் பேர் அதை வந்து கொஞ்சமாக போட்டால் போதும். இதெல்லாம் வந்து அரைச்சிட்டு இதெல்லாம் வந்து அரைச்சிக்கணும் இல்லையா? இப்போ சரியா, இப்போ அரைச்சிட்டு நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். இப்போ வந்துட்டு இப்போ எல்லாத்தையும் வந்துட்டு அரைச்சாச்சு இல்லையா? ஸோ வந்துட்டு இப்போ நம்ம காட்டின எல்லா தேவையான பொருட்களும் அரைச்சிட்டு எல்லாமே ஒன்று ஒன்றா கலந்துக்க வேண்டியது. சரி, இப்போ கலக்கிறதுக்கு நீங்கள் எதை யூஸ் பண்ணி கலக்க போகிறீங்க? நெய்யா இல்லை தேன்? இதை வந்து ஹனிம்பாங்க. தேன் வந்து தேன் யூஸ் பண்ணி தான் கலக்க போகிறோம். அந்த நெய்யெல்லாம் வேண்டாம், அதே தேன் நெய்யை போட்டு நல்லா கலந்து. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஹனி யூஸ் பண்ணி கலக்கிறதுனால இந்த டயட் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். அந்த நெய்யெல்லாம் வந்து வெயிட் போடும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஸோ ஹனி யூஸ் பண்ணி நம்ம கலக்கிறதுனால இது கொஞ்சம் நிம்மதியான ஒரு ஈஸியாக சாப்பிட்லாம். ஃபேட் ஆகிடும் அப்படின்ற ஒரு இது தோணாமல் சத்தாகவும் இருக்கும். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு நம்மளோட சுவையான நட்ஸ் லட்டு.